ஹலோ, வணக்கம். நான் இப்போ சொல்கிறது எல்லாருக்குமான உள்ள கதை. நான் முன்னால் நான் சொல்லக்கூடியதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி உங்களுக்கு நான் கதை சொல்ல முடியுமா? சரி, இப்போது துறவிங்கிறது யார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு ஒரு திருக்குறளில் ஒரு பாடல் வருது. எல்லா பற்றையும் நம்ம ஒழிச்சிட்டு இறைவன்கிற ஒரு பற்றை எவன் பிடிச்சிட்ருக்கிறானோ அவன் தான் உண்மையான துறவி. மற்றவனுக்கெல்லாம் துறவியே இல்லை. துறவி என்ன செய்வான்? யான் என்னும் அகப்பற்றும் எனது என்றும் புறப்பற்றும் அதையெல்லாம் அவன்கிட்ட இருக்கவே செய்யாது. இல்லாதவர்கள் தான் துறவி. வாழ்க்கைங்கிறது பயந்து துறவரம் மேற்கொள்கிறான் பார்த்தீங்களா? அவனெல்லாம் துறவியே கிடையாதான். இப்போது மிகப்பெரிய இருள் அறியாமை தான் நமக்கு. அந்த அறியாமையை பயன்படுத்தி இந்த போலி துறவிகள்லாம் நம்மளை எங்கேயோ கொண்டு விட்டுறாங்க. நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறாங்க. இதை பற்றி ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். இப்போது கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில் தெனாலிராமன் ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவருக்கு நாட்டு மேலேயும் அரசன் மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் ரொம்ப பற்று உண்டு. தனது நாட்டை காப்பாற்றுறதுல அவருக்கு எப்போ பார்த்தாலும் அதிலேயே கவனமாக இருப்பாராம். அப்போ அந்த ஊருக்கு ஹம்பிங்கிற ஊருக்கு ஒரு சாமியார் வேஷம் போட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் உண்மையிலேயே சாமியார் கிடையாது, துறவி கிடையாது. எங்கேயோ ஒரு ட்ராமா கம்பெனியில் போய் ஒரு ஜடாமுடியையும் ஒரு தாடியையும் வாங்கி ஒட்டிட்டு அந்த கிராமத்துக்கு வந்துட்டான். அந்த கிராமத்துக்கு உட்கார்ந்தவுடனே மக்கள் அவனை எல்லாரும் உண்மையான துறவின்னே நினச்சிக்கிட்டு அவனை வழிபட வர்றாங்க. அவனுக்கு தட்டு தட்டாக காசு கொண்டு வர்றாங்க, பரிசுகள் கொண்டு வர்றாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்த உடனே இதை டெய்லி தெனாலிராமன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இங்கே நடக்குது? நம்ம நாட்டு மக்கள் ஏதோ அறியாமையினால் ஏதோ தவறு செய்கிறாங்களே அப்படின்னு தெனாலிராமன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவன் என்ன செய்வான்? மக்கள் கூடின உடனே ஏதோ மந்திரத்தை சொல்கிற மாதிரி கண்ணை பொத்திக்கிட்டோ எதையோ சொல்லுவானா. அந்த கையில் இருக்கிற உத்திராட்சி கொட்டையை முணுன்னு புரட்டிக்கிட்டு இருப்பானா. எதையை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு ரொம்ப கண்ணை பொத்திக்கிட்டு தியானத்தில் இருக்கிற மாதிரி நடிப்பானா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்ததை தெனாலிராமன் 2-3 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் கொண்டு வர பரிசு பொருட்கள் இதையெல்லாம் வாங்கி ஒரு மூட்டை கட்டி தலைக்கு அடியில் வச்சுக்கிடுவானா. படுக்கும்போது கூட அதை தலைக்கு அடியில் தான் வச்சுட்டு படுப்பானா. இதை தெனாலிராமன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை எப்படியாவது நம்ம போலி துறவிங்கிறத நிரூபித்து காட்டணும் மக்கள்கிட்டங்கிறதுக்காக நினச்சிட்டு அந்த மக்கள் நிற்கிற வரிசையில் தெனாலிராமனும் நிற்கிறாங்க. ஆனால் அந்த துறவிக்கு தெனாலிராமன் யாருன்னே தெரியாது. நின்ற உடனே தெனாலிராமன் பக்கத்துலேருந்து கேட்குறான். இவருக்கு முன்னால் உள்ள ஆளுகிட்டெல்லாம் ஒரே மந்திரத்தை சொல்கிறான், ஒரே தீர்வைத்தான் சொல்கிறான். இவர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இவருடைய குறையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவன் கண்ணை பொத்திக்கிட்டு என்னென்னமோ சொல்ல ஆரம்பித்தான்ல. அவர் தாடியிலிருந்து ஒரு முடியை பளிச்சுன்னு பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த உடனே நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு கத்துறான். மக்கள் கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த முனிவருடைய தாடி யார் கையிலெல்லாம் ஒரு முடி இருக்குதோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. என்ன நாட்டு மக்களை என்ன நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டவுடனே கண்டிப்பாக அவங்கள நம்புவோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு முடியும் மண்டையில் இருக்கிற முடியும் ஆளுக்கு ஒன்றா பிச்சு எடுக்க அப்படின்னு சொன்னவொடனே துறவி பயந்துட்டான். ஓட்டம் பிடிச்சான் பாருங்க. ஓடி அந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டுற வரைக்கும் அவன் நிற்கவே இல்லை. ஓடி கடைசியில் நின்றானான். இந்த போலி துறவிகளால் பாருங்க நாட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் வருது. அதை அவங்க ஒரு தொழிலாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. போலி துறவிகள் பாருங்க ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு தொழிலாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் பாருங்க கர்ப்பப்பையில் நம்மளை வைக்கும் போதும் யாரையாவது நம்பி வச்சானா? இல்லை. அந்த கர்ப்பப்பையில் ஒரு துளியை செலுத்தி அதில் ஒரு பிள்ளையை உருவாக்கி அந்த பிள்ளைக்கு தேவையான காற்று, உணவு, அது பிளே கிரவுண்டாக கூட நம்மளை வயிற்று ஆக்கி வைக்கிறான். அப்போது அந்த பிள்ளையை அவ்வளோ தூரம் பராமரிக்கிறவன் நம்ம வெளியே வந்தப்புறம் நம்மளை பார்க்காம இறைவன் நம்மளை விட்டுருவானா? கண்டிப்பாக விட மாட்டான். நம்ம இறைவன் மேலே நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் பணம் சம்பாதிக்க படிச்சுட்டாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம ஏமாந்து தான் போகிறோம். அதனால் என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கைங்கிறது நிலையில்லாத ஒன்று தான். நம்ம அந்த வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கு என்ன வேணும்? கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, பொறுமை, நல்ல உறவுகள் வேணும். இது இருந்தால் நம்ம எப்படியுமே
நம்ம முன்னேற முடியுமா? பாருங்களேன், அவன் பாருங்க மக்களை எல்லாம் ஏமாத்தி அவன் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். ஆனா பாருங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தென்னாலிராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 நாளா நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறது அவருடைய கடமையிலே காப்பாத்தினாங்க. என்ன குறை இருந்தாலும் இறைவனிடம் முறையிடுங்க. நீங்க அவன்கிட்ட முறையிடும் போது கண்டிப்பா உங்களுடைய குறைகளை அவன் கேட்பான். குடும்பங்கிறது பல்கலைக்கழகம். அதுல ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தர் மேல ஒருத்தர் தோள் கொடுங்க, தோல்ல சாயுங்க, சாஞ்சி உங்களுடைய நல்லது கெட்டதுகளெல்லாம் உட்கார்ந்து பேசுங்க. ஏதோ ஒரு சாமியார்ட்ட போய் என் பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு போய் சொல்றீங்க. என்னைக்காவது உங்க பிள்ளைகிட்ட உட்கார்ந்து நீங்க 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறீங்களா? கிடையாது. நீ பேசினா தானே அந்த பிள்ளைகள் கேட்குங்க. நீ பேசாம இருந்துட்டு என் பிள்ளை என் பேச்ச கேட்கலங்கிறது எவ்வளவு மடத்தனம். நம்மளே தான் இதை மடத்தனமாக்கிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுக் கொடுத்து நம்ம பிள்ளைகளையும் அதே வழியில் நம்ம கொண்டு போகிறோம். கணவருக்கு தெரியாமல் மனைவியும், மனைவிக்கு தெரியாமல் கணவனும் போய் சாமியாட்ட போய் குடும்பத்தில் நிம்மதி இழந்துடுறாங்க. அவன் பாருங்க ஒரு நாளைக்கு ஒன்றா வசதியாக பெரிய பணக்காரன் ஆயிடான். இறைவன்கிட்ட முறையிடுறதுக்கு எந்த இடைத்தரகருமே வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள குறைகளை இறைவன்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக உன்னுடைய குறைகளை அவன் நிவர்த்தினான். இறைவன் கேட்க சொல்கிறான், அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த போலி சாமார்களை ஏலி நம்பி நம்ம ஏமாற வேண்டாம். நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பேசி முடிவெடுத்தா நம்ம குடும்பங்கிற பல்கலைக்கழகம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். சிரித்து வாழணும் குடும்பத்தில் எல்லாரும். அடுத்தவங்களை சிரிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அதில் குட்டீஸுகளா, இது எல்லாருக்குமான கதையா. நீங்கள் இதை நம்பிட்டு இதே மாதிரி கடைப்பிடிச்சு வாழ்வீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு குட்டீஸ்கள் கதையோடு சந்திக்கிறேன். பாய்.